சென்னையில் இன்று பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. புகழ்பெற்ற ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஏவி மெய்யப்ப செட்டியார் 1945ஆம் ஆண்டு தொடங்கினார். அவரது மறைவிற்கு பின்னர் ஏவிஎம் நிறுவனத்தை அவரது மகன்களான ஏவிஎம் சரவணன் நிர்வகித்து வந்தார். இந்நிலையில் 86 வயதான ஏவிஎம் சரவணன் முதுமையின் காரணமாக சென்னையில் இன்று காலமானார். ஏவிஎம் நிறுவன பேனரின் கீழ் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் ஏராளமான படங்களை ஏவிஎம் சரவணன் தயாரித்துள்ளார். முதுபெரும் திரைப்பட தயாரிப்பாளரான ஏவிஎம் சரவணன் தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். பொதுமக்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் அஞ்சலிக்காக சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் 3வது தளத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகர்கள் ரஜினிகாந்த், சூர்யா, விஷால், பார்த்திபன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சினிமா வந்து 1945 தொடங்கிய இந்த ஸ்டுடியோ, இந்த நிறுவனம் வந்து சரவணன் சார் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு, எத்தனையோ நடிகர்களுக்கு, எத்தனையோ இயக்குநர்களுக்கு இந்த இடம் வந்து இந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு அடையாளம். To Bhuvan sir and his daughter is to continue the legacy. மறுபடியும் மீண்டும் வந்து ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுக்கணும், அந்த லெகசி கண்டினியூ ஆகணும். மேற்கொண்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஏவிஎம் வந்து நிறுவனம் வந்து மேற்கொண்டு படங்கள், திரைப்படம், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும். ஐயா காலமானாங்க, சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் ஃபேமிலிக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கடவுள் வந்து பக்கபலமாக இருக்கணும், கூட இருக்கணும்னு ஆசை. இங்கே வரும்போது எத்தனை ஞாபகங்கள் அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் சினிமாவில் போகிற மாதிரி ஓடிக்கிட்டே வருது. தமாஷா சொல்லுவார் அவர் என்ன பார்த்து, முரட்டுக்காலை அங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த படம் போடும்போது முதல்ல 2 பேர் போட்டுருவேன் நாங்கள் லிஸ்ட்டில், ஒன்று உன் பேர், இன்னொன்று சில்க்கு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மேலே ஒரு வாஞ்சியை வச்சுருந்தவர் சரவணன் சாரோட பெருமையே என்னென்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்படின்னு யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அது ஒரு 40 பக்கத்து புக்கில் அடங்கிடும். இவ்வளோ தான் பேசியிருப்பார் அவர் லைஃப்லேயே. ஆனால் அவருடைய சைலண்ட் சாதனைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் போயிட்டே இருக்கு. உண்மையிலேயே செயல் வீரர்னா அவ்வளோதான். இந்த மாதிரி பல நடிகர்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்த ஒரு நல்ல ஆத்மா. கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைவேணும், எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். நானும் அவங்க இருக்கிறப்போ இந்த காம்பவுண்டும் நினச்சேன்றது ஒரு மெமரி இருக்குது. அது என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு ஞாபகம். அது சொல்ல போனோன்னா ஒரு இன்ஸ்டியூட்டு மூடிட்டாங்கன்னு இன்னும் அந்த ஒரு இன்ஸ்டியூட் புதுசாக வரவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது. ஏவிஎம் 3 எழுத்து மாதிரி பணிவு, பண்பு, ஒழுக்கம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் வந்து சரவணன் சார். இந்த மாதிரி அவர் கையை கட்டி நின்னா கூட நமக்கு அவரை கண்டா பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய மாமனிதர் அவர். இன்னைக்கு கூட அவருடைய மறைவு செய்தி வந்து வாட்ஸ்அப்பில் வரும்போது த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே வந்து த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் 313 போட்டிருந்தது. திஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட். அதாவது கடைசி மரியாதை 3:30 மணிக்குங்க. கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது. அதுக்கான காரணம் வந்து அவர் மட்டுமே இல்லை, அவருடைய தகப்பனார் ஏவி மெய்யப்ப செட்டியார்.
என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வந்து சினிமா தான் கடவுள். அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி, சரவணன் சாரும் அந்த மாதிரி தான். ஏவிஎம் ஸ்டுடியோவை பொறுத்தமட்டில் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களில் எல்லாம் நெடுநேரம் காதிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை, அது தொடர்ந்து எல்லா திரைப்படங்களிலும் அந்த இசை கவர்ந்து இழுக்கின்ற இசையாக இருக்கும். இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு, இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து விட்ட சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன். கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஒருவராவார். ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை, அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை. அவருடைய அவருடைய ஏவிஎம் தயாரிப்புடைய படங்களை பற்றி பேசுவேன். சரவணன் சார் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்து விட்டார். என்னுடைய 44 ஆண்டுகால நட்பு கண்ணாடி பேழைக்குள் கண்மூடி தூங்குகிறது. ஒரு கலை ஆளுமை மறைந்திருக்கிறது. அவரோடு நான் கொண்ட நினைவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. அவருடைய ஆளுமை மிக அற்புதமானது. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அவருக்கு பிறகாக பொறுப்பேற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைக்கு பயப்பு முதிர்ச்சி காரணமாக இயற்கை எதிர்க்கக்கூடிய அருமை அண்ணன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு மனிதன் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பாராமல் அனைவரையும் எப்படி மரியாதையோடு நடத்துவது, மரியாதையோடு நடந்து கொள்வது என்பதை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தவர். மிக எளிமையானவர். ஒரு சாதாரணமாக தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய வேலையாட்களை கூட வாங்க போங்க என்று அழைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு மாபெரும் மனிதர். ஏவிஎம்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சு தாத்தாக்கு. இவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணது, தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே வந்து ஏவிஎம்மால தான் சொல்கிறதுல தப்பே இல்லை. சரவணன் ஐயாவுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, இன்னமும் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், இன்னும் எப்படி வளரணும் அப்படின்னு. எங்களோட ஜென்ரேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். அவர் புரிஞ்ச குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரிச்சு கூட நான் வந்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்து ரொம்ப நேசிச்சு வந்தவர். இந்திய சினிமாவின் அடையாளம், தமிழ் சினிமாவின் அடையாளம் சொல்லலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் நிறுவனம். அதாவது அந்த காலத்தில் நடிக்க இந்த சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஏவிஎம்மோட உருண்டையை. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருடைய கனவாகவும் இருந்தது இந்த ஏவிஎம் நிறுவனம். இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய சினிமாவுக்கு அத்தனை ஹீரோக்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லை. இது சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். மிகப்பெரிய நடிகர், ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் வருவாங்க. எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் அவ்வளோ நிறையா இருக்கும். சினிமா வந்து உசுருக்கு உசுராக நேசிச்சவர். ஒரு 10 நிமிஷம் பேசுனா 10 தடவை அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதர் வந்து நினைவுபடுத்திக்கிறாரு. என் மேலே ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் எனக்கு துணை இருந்தவர். அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதித்தது. ஒரு ஆத்மா சாத்தியம் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆதரவு.